வணக்கம். தவம் அதிகாரத்தின் 2வது குறளை நாம் இன்று பார்க்கலாம். தவம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு தெரியும், எந்த ஒரு ஆசையும் நாம் கொள்ளுதல் கூடாது. அது உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், மற்ற பொருட்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதன் மேல் நமக்கு என்ன இருக்கக்கூடாது? ஆசை வரக்கூடாது. அதோட மனமானது மிக உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று எண்ணினால் அந்த செயலை நோக்கி மட்டுமே நம் எண்ணம் குவிய வேண்டுமே தவிர பிற இடங்களுக்கு அது அலைப்பாயுதல் கூடாது. அப்படி இருக்கிறது தான் தவம் அப்படி சொல்கிறோம். இப்போ இந்த 2வது குறள் என்ன சொல்லுகிறது? தவமும் தவமுடையார்க்கு ஆகும், தவமும் தவம் உடையார்க்கு ஆகும், அவம் அதனை அஃதிலார் மேற்கொள்வது, அவம் அதனை அஃதிலார் மேற்கொள்வது, தவமும் தவம் உடையார்க்காகும், அவம் அதனை அஃதிலார் மேற்கொள்வது. மனமானது உறுதியாக நிலைப்பாட்டுடன் திண்மையாக வேறு எதன்பாலும் திரியாமல் இருப்பது தவம். அப்படியான உறுதியை நிலைப்பாடாக கொண்டவர்களுக்கு மட்டுமே இந்த தவம் கைகூடும். மற்றவர்கள் முயற்சித்தாலும் அது இயலாமல் போய்விடும், செய்ய முடியாது. மனம் ஒருமுகப்படுத்தி நிலையாக திடமாக திண்மையோடு தம்முடைய குறிக்கோளை மட்டுமே எண்ணி இருப்பவர்களுக்கு தவம் கைகூடும். அப்படி இல்லாமல் மற்றவர்கள் அதற்கு முயற்சித்தாலும் அது அவர்களால் இயலாத ஒன்றாக ஆகிவிடும் என்று இந்த குறள் நமக்கு தெரிவிக்கிறது. நன்றி. அடுத்த குறளில் நாளை நாம் சந்திக்கலாம்.